வணக்கம். ஆதவன் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. மாவீரர் தினத்தை தமிழர்கள் அனுஷ்டித்தால் அது அமைதியை சீர்குலைக்கும் என்கிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலகம். இந்திய வம்சாவளி மக்களுக்கு இந்திய அனுசரணையில் 7 கஜ் காணியில் தனி வீட்டு திட்டம் உருவாகிறது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் 8ஆம் ஆண்டு இன்று உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது. உலக சரித்திரம் மறக்காத புரட்சியாளன் ஃபிடல் காஸ்ட்ரோ தனது 90வது வயதில் இன்று காலமானார். தொடர்வென விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 62வது பிறந்த தினம் இன்றாகும். அவரின் பிறந்த தினத்தை யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் இன்று கொண்டாடியுள்ளனர். அதேபோல சில புலம்பெயர் அமைப்புகளும் பிறந்த தின கொண்டாட்டங்களை முன்னெடுத்துள்ளன. இன்று யாழ் பல்கலை சமூகத்தினர் ஒன்று கூடி கேக் வெட்டியும் இனிப்பு பண்டங்களை பரிமாறியும் பிரபாகரனின் பிறந்த தினத்தை கொண்டாடியுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 62வது பிறந்த தினம் இன்றாகும். அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த யாழ் பல்கலைக்கழகம் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடியுள்ளது. 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனித்த நிலையில் விடுதலை புலிகள் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போது பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தை அடுத்து நிலைமைகள் ஓரளவு மாறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த நாளையொட்டி கிளிநொச்சியில் பல பிரதேசங்களில் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விசுவமடுவை அண்டிய பகுதியிலேயே இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளன. பிரபாகரனின் புகைப்படம் தாங்கிய குறித்த துண்டு பிரசுரங்களில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கரிகாலன் என்ற வாசகம் அச்சிடப்பட்டுள்ளது. ஆயினும் வீசப்பட்ட துண்டு பிரசுரங்கள் 2011ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதாக தெரிகிறது. மாவீரர் தினம் மற்றும் பிரபாகரனின் பிறந்த தினம் ஆகியவற்றை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையிலான சுவரொட்டிகள் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் ஒட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள முழங்காவில் மற்றும் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லங்களில் இன்று 2வது நாளாகவும் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் முல்லைத்தீவு மாவட்ட வன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் இன்று சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவர் ஆகியோர் இந்த சிரமதான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகபுரம் துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் நேற்று காலை வடமாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளை தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாவீரர்களின் உறவினர்களும் பிரதேச மக்கள் பலரும் ஒன்றிணைந்து சிரமதான பணிகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தினம் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் இவ்வாறாக துயிலும் இல்லங்களின் துப்புரவு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகபுரம், முழங்காவில், தேராவில் ஆகிய இடங்களில் 3 மாவீரர் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்றன. எனினும் கனகபுரம் மற்றும் முழங்காவில் துயிலும் இல்லங்களே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அரசினால் விடுவிக்கப்பட்டிருந்தன. தமிழ் இனத்தின் விடிவுக்காக யுத்தத்திலே உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வொன்றை நடாத்துவதற்காக வன்னிவிளாங்குளம் துயிலும் இல்லத்தில் சிரமதான செயற்பாடொன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை பிற்பகல் இந்த துயிலும் இல்லத்திலே இந்த யுத்தத்தின் அனர்த்தத்தின் பொழுது உயிர் நீத்த அனைத்து உறவுகளையும் நினைவு கூறுகின்ற வகையிலான ஒரு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது. இதில் முல்லைத்தீவு மாவட்டம் தழுவியதாக அனைத்து உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் அழைக்கின்றேன். இவ்வாறு விடுவிக்கப்பட்ட துயிலும் இல்லங்களில் இவ்வாறு துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை மாவீரர் தினத்தை அனுஷ்டித்து நாட்டின் அமைதியை சீர்குலைக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. நாளைய தினத்தை தமிழீழ விடுதலை புலிகள் முன்னெடுத்து வந்த மாவீரர் தினமாக
தமிழர்கள் அனுஷ்டிப்பார்களானால் அது நீண்டகால போரின் பின்னர் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அமைதியை சீர்குலைக்கும் ஒன்றாகும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. போரில் உயிரிழந்த மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் நாளை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற ஏற்பாடாகி வருகின்ற நிலையில் பாதுகாப்பு அமைச்சு சார்பில் இவ்வறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் போரின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதில் தவறில்லை என்று கூறும் பாதுகாப்பு அமைச்சு குறித்த நினைவுகூரல் எவ்வகையிலும் விடுதலை புலிகளுக்கான அஞ்சலியாக அமைய அனுமதிக்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் நீண்டகால போரின் பின்னர் தற்போது நாட்டில் அமைதி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பாதுகாப்பு செயலாளர் இச்சந்தர்ப்பத்தில் மீண்டும் புலிகளை நினைவு கூர்ந்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் சாதாரண சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்லர், மாறாக சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுக்கும் ராணுவ அடக்குமுறைகளுக்குமே எதிரானவர்கள் என வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், இனவாதம் எனும் கூண்டுக்குள் இருந்து கொண்டு சிங்கள தலைமைகள் எம்மை இனவாதிகள் என விமர்சிப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது என்றும் கூறினார். கௌரவ அமைச்சர் ராஜித சேனார் என்ன சொல்லியிருக்கார், எங்களை பார்த்து இனவாதிகள் என்று. நாங்கள் சிங்கள மக்கள், தனிப்பட்ட சாதாரண சிங்கள மக்களுக்கோ வேறு யாருக்குமோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தளவிலே சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, இந்த இராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோமே ஒழிய, சிங்கள மக்கள் என்றைக்குமே அவர்கள் பொதுவாக ஒரு சிலரை தவிர, ஒரு சில பிழையாக வழிநடத்துபவர்களை தவிர அவர்கள் மிகவும் நல்ல எண்ணத்தோடு சிந்தனையோடு தான் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இனவாதிகள் அல்ல. இனவாதத்தினுடைய கூண்டுக்குள்ளே இருந்து கொண்டு எங்களை பார்த்து இனவாதி என்று சொல்வதை இட்டு நாங்கள் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஏறாவூர் புனேகுடா கடலில் நீராட சென்ற 2 மாணவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் அங்கு வாழும் 1500 மீனவர்கள் இன்று தொழிலுக்கு செல்லவில்லை. தமது மீனவ சம்பிரதாயங்களுக்கு அமைய கடலில் எவராவது மூழ்கி காணாமல் போனால் அவர்களின் உடல் மீட்கப்படும் வரை கடல் தொழிலுக்கு செல்வதில்லை என்று மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூர் புன்னிக்குடா கடலில் நீராடச் சென்று காணாமல் போன மாணவர்கள் 3 தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் சுமார் 1500 மீனவர்கள் இன்று தொழிலுக்கு செல்லாமல் தமது மீன்பிடி வள்ளங்களை கரையிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். நாங்கள் இந்த மீனை இன்றைக்கு கடலில் தான் 2 பொடியின்கள் தாண்டு காலையில் பின்னர 3:30 மணிக்கு அதை நாங்கள் இன்றைக்கு மீனுக்கு போகல 1000 பேர் மேலே பாதிக்கப்பட்டோம். பொடி எடுக்க மாட்டோம், போக மாட்டோம் மீன். மூழ்கிய மாணவர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏனைய 2 தேடும் பணிகளில் கடற்படை சுழியோடிகள் மீனவ சுழியோடிகளோடு இணைந்து தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் அலை சீரற்றதாகவும் கடல் கொந்தளிப்பாகவும் இருப்பதால் தேடுதல் பணிகள் தாமதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய வம்சாவளி மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மலையக மக்களுக்கான 7 பேச்சு காணியில் தனிவீட்டு திட்டத்தின் கீழ் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் மலையக மக்களுக்காக நிர்மாணிக்கப்படவுள்ள 4000 தனி வீட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 150 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நுவரெலியா டயகம மேற்கு தோட்டத்தில் இடம்பெற்றது. மலையக மக்களுக்கான தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் முயற்சிக்காக இந்த வீடமைப்பு திட்டம் அமைக்கப்படுகின்றது. மலையகத்தில் 4000 தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்க இந்திய அரசாங்கம் முன்வந்துள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக 150 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நுவரெலியா டயகம மேற்கு தோட்டத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு மலையக புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் இடம்பெற்றது. மலையக மக்களின் 200 வருட தொடர்வீட்டு வாழ்க்கை முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்திய நிதி உதவியின் கீழ் இந்த புதிய வீடுகள் 7 பேச்சு காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய செய்திகள். மும்பை தொடர்குண்டு வெடிப்பு தாக்குதலின் 8ஆம் ஆண்டு இன்று உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது.
நவம்பர் 26 இரவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் வளையங்கள் வைக்கப்பட்டு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாகிஸ்தான் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 2008ஆம் ஆண்டு நடத்திய கொடூரமான தாக்குதலினால் 166 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர். மும்பை தாக்குதல் இடம்பெற்று 8 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் அதன் கொடூரம் மக்கள் கண்முன்னே இன்னும் நிழலாடிக்கொண்டே இருக்கின்றன. இந்தியாவில் பாகிஸ்தானின் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 8 வருடங்களுக்கு முன்னர் அதிகாலையில் மிக கொடூரமான முறையில் தாக்குதலை நடத்தியிருந்தனர். கடல் மார்க்கமாக ஊடுருவி மும்பை சிஎஸ்டி காமா மருத்துவமனை, தாஜ் விடுதி உள்ளிட்ட இடங்களில் நடத்திய இத்தாக்குதலில் போலீஸ் அதிகாரிகள், பொதுமக்கள், வெளிநாட்டினர் என 166 பேர் கொல்லப்பட்டதோடு ஏராளமானோர் காயமடைந்தனர். தெற்கு மும்பையில் உள்ள போலீஸ் ஜிம்கானா மைதானத்தில் உள்ள நினைவிடத்தில் மராட்டிய மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மாநில ஆளுநர் வித்யாசாகர் ராவ், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, மும்பை நகர முன்னாள் போலீஸ் ஆணையாளர்கள் ஆகியோர் மலர் வளையங்களை வைத்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதனையொட்டி மும்பை நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. மும்பையில் பிரசித்தி பெற்ற சமய வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மரணமும் உறவுகளின் இழப்பும் ஏற்படுத்தும் தாக்கமானது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல என்பதை அசாமில் ஒரு குட்டி யானை நிரூபித்திருக்கின்றது. பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த தன் தாயை விட்டு பிரியாமல் துடித்த குட்டி யானையின் பாச போரானது பார்ப்பவர்களை மனமுருக செய்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கட்டுமான பணிக்காக தோண்டிய பள்ளத்தில் விழுந்து தாய் யானை உயிரிழந்துள்ளது. அசாமில் உள்ள சோனித்பூரில் யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி உணவு மற்றும் மூலிகை பூங்கா சுமார் 1000 கோடி ரூபாய் செலவில் 150 ஏக்கரில் கட்டப்பட்டு வருகின்றது. இதன் கட்டுமான வேலைகளுக்காக தோண்டிய பள்ளத்தில் 3 யானைகள் நேற்று விழுந்தன. ஆண் யானைகள் தப்பித்து வெளியேறிய நிலையில் கால்முறிவால் நீண்ட நேரம் போராடிய பெண் யானை சில மணி நேரத்தில் உயிரிழந்தது. இறந்த தாய் யானையை மீட்க போராடும் குட்டி யானையின் பாச போராட்டமே இந்த காட்சியாகும். கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து உயிரிழந்த தாய் யானை உயிரோடு இருப்பதாக நம்பி அதனை எழுப்ப குட்டி யானை எடுத்த முயற்சிகள் பார்ப்பவர்களை மனமுருகச் செய்தது. இறந்த யானையினை மற்றும் ஒரு யானையின் துணையுடன் மீட்பதற்கான நடவடிக்கையினை வன இலாகா அதிகாரிகள் மேற்கொண்டனர். குட்டி யானையினை இறந்த தாய் யானையிடமிருந்து வேறாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் குட்டி யானை தாய் யானையிடம் செல்லவே துடித்துக் கொண்டிருந்தது. இது குறித்து அசாம் வன இலாகா அதிகாரி குறிப்பிடுகையில், அவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யாமையினால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இந்த யானைகளுக்கு அநீதி ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நான் முறைப்பாடு செய்ய உள்ளேன். இதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்ட இறந்த தாய் யானை புதைக்கப்பட்டது. இனி உலகச் செய்திகள். கியூபாவை புரட்சி மூலம் அந்த நாட்டு மக்களுக்கு மீட்டு தந்த வரலாற்று தலைவனும் உலக சரித்திரம் மறக்காத புரட்சியாளருமான ஃபிடல் காஸ்ட்ரோ தனது 90வது வயதில் இன்று காலமானார். அமெரிக்காவின் முதலாளித்துவ கொள்கைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கியூபா நாட்டின் பொது உடைமைவாதியும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஃபிடல் காஸ்ட்ரோவின் மரணத்தை அவரது சகோதரரும் கியூபா அதிபருமான ராவுல் காஸ்ட்ரோ தேசிய தொலைக்காட்சி மூலம் அறிவித்துள்ளார். கியூபா புரட்சியின் படைத்தலைவனான ஃபிடலின் மரணத்தை அறிவித்த ராவுல் காஸ்ட்ரோ எப்போதும் வெற்றியை நோக்கி என்ற புரட்சி கால வாசகத்தோடு செய்தியை முடித்திருக்கின்றார். காஸ்ட்ரோவின் மரணம் உலக அரங்கில் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. Cuba
y la revolución cubana seguirían luchando. உலகு சந்தித்த ஆளுமை மிக்க ஓர் புரட்சி தலைவனான ஃபிடல் காஸ்ட்ரோ இன்று மரணமானார். கியூபா 9 நாள் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது. சுய கௌரவமும் விடுதலையும் வேண்டி நிற்கும் அனைத்து மக்களின் மனங்களிலும் வாழ்ந்த ஓர் புரட்சியாளரின் மரணம் ஆழ்ந்த துயரை தந்து சென்றுள்ளது. நாஸ்திகனான பிடலின் மரணத்திற்கான தனது ஆழ்ந்த கவலையை பாப்பரசர் வெளியிட்டிருப்பதானது மதங்களுக்கு அப்பாலான ஃபிடலின் ஆளுமை வெற்றிக்கு சான்றாகிறது. உலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற கூட்டு அமைப்புகளும் தமது அஞ்சலியினையும் இரங்கலையும் வெளியிட்டு வருகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆயுத கிளர்ச்சி அல்லது புரட்சியினது முன்னோடியாக கியூப புரட்சி அமைந்திருந்தது. தவிரவும் கடந்த நூற்றாண்டில் 1959 பின்னர் உலகின் பல நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்ட புரட்சிகளினது ஆதார சுருதியாக விளங்கியவராக ஃபிடல் காஸ்ட்ரோ திகழ்ந்தார். அமெரிக்காவின் சிம்ம சொப்பனம் தனது கியூப தாய்மண்ணில் 90வது வயதில் விடை பெற்றிருக்கிறது. உலகத் தலைவர்களின் மிக நீண்ட ஆட்சி காலத்தை கொண்டவரான ஃபிடல் உடல்நிலை காரணமாக தனது ஆட்சி அதிகாரத்தை தம்பியும் கியூப புரட்சியின் இணை போராளியுமான ராவுல் காஸ்ட்ரோவிடம் 2006ஆம் ஆண்டு கையளித்தார். ஃபிடல் கியூபாவை ஆட்சி செய்த காலத்தில் 11 புதிய அமெரிக்க அதிபர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கொல்ல திட்டமிட்டு ஃபிடலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் அது தோல்வி கண்டது. உலக வல்லரசால் அழிக்க முடியாத புரட்சியாளர்களின் மனங்களில் பிரிக்க முடியாதவருமான ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்த சில காலக்குறிப்புகள். 1926ஆம் ஆண்டு கியூபாவின் தென்கிழக்கு மாகாணமான ஓரியண்டில் மிகுந்த செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தார். ஜனாதிபதி ஃபெடிஸ்டாவின் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சியில் 1953ஆம் ஆண்டு தோல்வியடைந்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஃபிடல் 1955ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். 1956ஆம் ஆண்டு சேக்வேராவுடன் நட்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்து கொரில்லா தாக்குதல் முறையினை கற்றுக்கொண்டார். அரசாங்கத்திற்கு எதிரான கொரில்லா தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. 1959ஆம் ஆண்டு கியூப புரட்சி வெற்றி கண்டது. கியூபாவின் பிரதமராக 1959ஆம் ஆண்டில் பதவியேற்றார். 1961இல் அமெரிக்காவின் ஆதரவுடன் கியூபா நாட்டின் ஃபிக்ஸ் வளைகுடாவின் மீது படையெடுக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டு ரஷ்யாவின் இராணுவம் கியூபாவில் அணு ஆயுத தளத்தை நிறுவுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டமையானது கியூபா மீது அமெரிக்கா மேற்கொண்டு வந்த நெருக்கடிகளை மேலும் வலுப்பெற வைத்தன. 1976ஆம் ஆண்டு கியூபாவின் தேசிய அவையின் ஜனாதிபதியாக பிடல் தெரிவானார். 1992ஆம் ஆண்டு கியூபா அகதிகள் தொடர்பாக அமெரிக்காவுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. 2006ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக தனது பதவி நிர்வாக பொறுப்பினை சகோதரன் ராவுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு ஜனாதிபதி பதவியில் இருந்து ஃபிடல் விலகினார். உடல் பாதிப்பிலும் முதுமையிலும் இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் மரணம் விடுதலை விரும்பும் அனைத்து மனிதர்களின் மனங்களிலும் ஆழ்ந்த வருத்தத்தை தோற்றுவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 1200க்கும் மேற்பட்ட சீன பிரஜைகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைநகர் மணிலாவில் வடபகுதியில் அமைந்துள்ள பம்பன்கா மாகாணத்தில் இயங்கி வந்த ஆன்லைன் சூதாட்ட மையத்தில் இடம்பெற்ற திடீர் சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த சுற்றிவளைப்பானது ஒரு அதிரடி நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது. ஆயுதங்களுடன் அதிரடியாக செயற்பட்ட ராணுவத்தினர் போர்க்கால நடவடிக்கை போல செயற்பட்டு இவர்களை கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்த சந்தேகத்தின் பேரில் கைதானதாக கூறப்படுகிறது. குறித்த மையத்திற்குள் புகுந்த ராணுவத்தினர் அங்கிருந்தவர்களை கைது செய்ததோடு அங்கிருந்த கணனிகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கைதானவர்கள் தம்மை சூழ்ந்த ஊடகங்களுக்கு முகத்தினை காட்ட மறுத்து வெட்கி இருந்ததை அவதானிக்க முடிந்தது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட குடியரவு பணியகத்தின் தலைமை அதிகாரி குறிப்பிடுகையில், இந்த நடவடிக்கையானது குடிவரவு துறையாலும் நிதித்துறையாலும் இணைந்து முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் இருந்து இணைய சூதாட்டத்தை முழுமையாக அகற்றும் முயற்சியின் ஒரு கட்டமாக இந்த அதிரடி கைது நடவடிக்கை இடம்பெற்றது. இதேவேளை கடந்த செப்டம்பர் மாதம் இதே மாகாணத்தில் 154 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி நிதானமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 2 போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்திய அணி 1-0 என முன்னிலை வகிக்கின்றது. இந்நிலையில் இன்று ஆரம்பமான 3வது போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் இங்கிலாந்து அணி களமிறங்கியுள்ளது. இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்களை இழந்து 268 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. This is the third test match in the Paytm Test series between India and England. England won the toss. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெற்று வருகிறது. இன்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று தமது முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 268 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. More runs. It's overthrow and it's 5. Oh, what a delivery. துடுப்பாட்டத்தில் சிஎம் பேஸ்டோ 89 ஓட்டங்களையும் பட்லர் 43 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா, உமேஷ் யாதவ், ஜெயந்த் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். Last ball of the day. So a good day for the Indians. It was England who won the toss, decided to bat first, and India will. இதேவேளை இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி தொடரை சமப்படுத்த வேண்டும் என இங்கிலாந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இன்றைய போட்டிக்காக காலையில் மைதானத்துக்கு சென்ற இங்கிலாந்து ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டதுடன் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்காக மைதானத்தில் இருந்து ஆதரவளிக்க உள்ளதாகவும் கூறினர். இதன்போது இங்கிலாந்து ரசிகர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது மிகவும் முக்கியமான போட்டியாக உள்ளது. இந்த போட்டியில் நாம் வெற்றி பெறவில்லை எனில் ஏனைய இரு போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை சமநிலைப்படுத்துவோம். இது குறித்து மற்றொரு இங்கிலாந்து ரசிகர் இவ்வாறு கூறினார். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றால் முதலில் துடுப்படுத்தாட வேண்டும். இன்றைய நாளில் 350 ஓட்டங்களை பெற்று நாளை தேநீர் இடைவேளை வரையில் துடுப்படுத்தாட வேண்டும். அப்படி செயற்பட்டால்தான் இந்திய அணியை கட்டுப்படுத்த முடியும். இதன்போது இங்கிலாந்திலிருந்து வருகை தந்திருந்த இந்திய ரசிகர் ஒருவர் குறிப்பிடுகையில், நான் இந்திய அணிக்கு உற்சாகம் அளிப்பதற்காக இங்கு நண்பர்களுடன் வந்துள்ளேன். இங்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்குள் தனிப்பட்ட போர் நடப்பதை போன்று மைதானத்திற்குள்ளும் போர் நடக்கும். எனக்கு மிகவும் பிடித்த வீரர் விராட் கோலி. விரிவான செய்திகளின் நிறைவில் மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. மாவீரர் தினத்தை தமிழர்கள் அனுஷ்டித்தால் அது அமைதியை சீர்குலைக்கும் என்கிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலகம். இந்திய வம்சாவளி மக்களுக்கு இந்திய அனுசரணையில் 7 கஜ் காணியில் தனி வீட்டு திட்டம் உருவாகிறது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் 8ஆம் ஆண்டு இன்று உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது. உலக சரித்திரம் மறக்காத புரட்சியாளன் ஃபிடல் காஸ்ட்ரோ தனது 90வது வயதில் இன்று காலமானார். இத்துடன் ஆதவன் தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.